மச்சான் என்று அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே பர்ஃபெக்டான கேரக்டர் யாருன்னா ஸ்ரீமன் தான். நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே க்ரீன் லைட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி தியேட்டர்ஸ் எல்லாமே அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுது. அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோட. அன்றைக்கி நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஆனால் எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வச்சுருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுருப்பார். 2வது எங்கள் மாஸ்டர் என்ன சொல்கிறது, மாஸ்டர் டான்ஸர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி டிகே சாரோட இது எனக்கு 2nd ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 12 to 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சிருக்கிறது. அவருக்கும் க்ரீன் சிக்னல் தான். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்கள் ஆசீர்வாதத்தோடு இதை ஆரம்பிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. கற்றாய்ந்த சக்கரவர்த்தி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இதெல்லாம் அநியாயமா இல்லை? மாஸ்டர் கமல்ஹாசன் சாராக இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆகிட்டார். இவர் மட்டும் எப்போவுமே மாஸ்டர், எப்போவுமே எங்கே இருப்பார். என்ன 41 வருஷம் எனக்கு அந்தம்மா. எனிவே, முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியாக இருக்கும். கழுத்து தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டாக போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார். ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போது சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு சீனில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயலாகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துலேருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்கே இருக்கிற டிஎஸ்ஆர் சார், உங்கள் பேர் தெரியல, ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சனி, சாரிம்மா, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் இல்லையா, சுப்பு, அதில் அவர் கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னே பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸு. அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லக்ஷ்மணன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே, தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக பெயரிலும் செயலிலும் தேன் போன்று இனிமையானவர், இனிமையாக பழகுவர் தேனப்பன் அவர்களை உங்கள் முன் பேச வைக்கிறோம்.
சிங்கநல்லூர் சிங்கநல்லூர் படத்துக்கு வாய்ப்பு வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் ராஜாராணி பாண்டியன் மற்றும் சுபு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. டைரக்டர் நம்ம மனோபால சாரோட ஃப்ரெண்டு, மனோபால சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் மூலமாக எனக்கு அவர் தெரியும். நிச்சயமாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. எந்த ஸ்கிரிப்டும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரும்னு நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் நல்ல பெரிய வெற்றி பெறணும்னு இரண்டு வண்டி நன்றி, வணக்கம். இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்கானூர் சிக்னல் திரைப்படத்துக்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். பிரபுதேவாவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் அவர் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் மேல்லோகத்தில் இருக்க ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தர் புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம். இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்தவர் வருங்கால தமிழ் சினிமாவில் நல்லதொரு படைப்புகளை தரவிருக்கும் அறிமுக இயக்குனர் சிங்காநல்லூர் சிக்னல் கோடம்பாக்கத்திலும் ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இயக்குனர் JM ராஜா அவர்களை. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உதவி இயக்குனருடைய ட்ராவல் எப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் என்னோடய ட்ராவலும். ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கையில் ஒரு பவுண்டோட கேமராமேன் பன்னீர்செல்வம் சார் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்னை அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு மாஸ்டர் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் ப்ரொடியூசரே இல்லைனாலுமே சூப்பராக நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை தட்டி கொடுக்குறதுக்கு இல்லை. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நிறையா பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க. என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க. ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிகே நானும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஎஸ்பின்னு ஒரு படம். அவர் எப்பவுமே என்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்னை ஒரு மாதிரி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அவர் என்னை ரொம்ப நம்புவார். அவர் மூலமாக நான் ஹரிஷ் சாரை மீட் பண்ணேன். ஹரிஷ் சார் ஃபஸ்ட் ஆஃப் நான் கதை கேட்டார். உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும் நிறையா காம்போ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் பிரபு மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான நல்லா ரெஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, படிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்னை மீட் பண்ணாங்க. ஓகே சொன்னாங்க. அவ்வளோதான். சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில். அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து பிரபாகரன் சாரை மீட் பண்ணேன். எல்லாமே மேஜிக்காக நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பண்ணாங்க ஸ்ரீமன் சார், சார் எல்லாருமே, சம்பத் சார்லாம் வந்து நேற்று நைட்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையாக ஒரு நிறையா ரீசெண்ட் டைமில் மாஸ்டர் மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபன் ஜோனில். அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தேவை. பிகாஸ்
படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேசக்கூடாது, நான் பேசிட்டேன். கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதான் உங்களோட பிளெஸிங்ஸோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.